காடுகள் இவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியாதா? இத கேட்டா நீங்க அசந்து போயிருவீங்க. ஒரு காட்டுக்குள்ள நீங்க நடந்து போறதா கற்பனை பண்ணி பாருங்க. மரங்க எல்லாம் வானத்தையே மறைக்கிற அளவுக்கு அடர்த்தியா இருக்கு. நீங்க வைக்க ஒவ்வொரு அடிக்கும் நீங்க வந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமா மறையுற மாதிரி இருக்கும். இது சாதாரண காடு இல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி சில நண்பர்கள் இந்த மர்மமான காட்டுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருமே பார்க்கல. ராத்திரி நேரத்துல அவங்களோட முணுமுணுப்பு சத்தம் காத்துல கேட்கணும் மக்கள் சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரையும் அங்க போக வேண்டாம்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா ஆர்வம் இருக்கே, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு நாள் ராத்திரி ஒரு தைரியமான ஆள் உண்மையை கண்டுபிடிக்க முடிவு பண்ணாங்க. கையில ஒரு டார் லைட் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போனாங்க. உள்ள போக போக குளிர் அதிகமாயிட்டே இருந்துச்சு. நெல்லுகள் எல்லாம் உயிருள்ள மாதிரி அசைஞ்சு அவங்க போறதையே பார்த்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த டார் லைட் விட்டு விட்டு எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. பயத்துல இதயம் படபடன்னு அடிக்க அவங்க திரும்பி போக வழி தேடினாங்க. ஆனா அந்த காடு மாறி இருந்துச்சு. பாதைகள் எல்லாம் சுத்தி வளைஞ்சு இருந்துச்சு. மரங்கள் பயமுறுத்துற மாதிரி நின்னுச்சு. அந்த முணுமுணுப்பு சத்தமும் அதிகமாயிடுச்சு. கவனமா கேட்டா அவங்களோட கடைசி வார்த்தைகளை கேட்க முடியும்னு ஒரு கதை இருக்கு. பின்னால வர்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அது. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு மர்மமான காட்டுக்கு பக்கத்துல போனீங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சில ரகசியங்கள் கண்டுபிடிக்காம இருக்கிறது தான் நல்லது.